முக்கிய செய்தி. ஆபாச பேச்சு விவகாரத்தில் உதயநிதியின் கைது நடவடிக்கையை தடுக்க திமுக நடத்திய நாடகம் தற்போது அம்பலமாகியுள்ளது. இதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். திமுக நடத்திய நாடகம் அம்பலமாகியுள்ளது. உதயநிதி கைது நடவடிக்கையின் ஒரு பகுதியாக நீலாங்கரை இல்லத்தில் அதிகாலை 5:30 மணிக்கே போலீசார் குவிக்கப்பட்டு இருக்கிறார்கள். இது பற்றிய விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கவியரசன் இணைகிறார். கவியரசன், இது குறித்த முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. வணக்கம் நிவேதா. இந்த விவகாரம் தஞ்சாவூர்ல இருந்து தொடங்குது. தஞ்சாவூர்ல விவசாயிகளுக்கு ஆதரவாக காவிரி நீர் பிரச்சனையை கர்நாடகா கிட்ட இருந்து தண்ணீர் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு போராட்டத்தை திமுக நடத்துறாங்க. அதுல அந்த கட்சியினுடைய முக்கியமான நபரான உதயநிதி ஸ்டாலின், தற்போதைய சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவரும் கூட, அவர் கலந்துகிட்டு பேசுறாரு. அப்ப பேசும்போது முதலமைச்சர் பற்றியும் ஒரு நடிகைய பற்றியும் அவதூறாக அவர் பேசியதாக வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. இந்த தகவல் திமுக காரர்கள் மூலமாக சென்னைக்கு வருது. உதயநிதி மேல எஃப்ஐஆர் போட்டாங்க, அவரை அரெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிற தகவல் திமுக நபர்கள் மூலமாக இங்க கிடைக்குது. மேலும் உதயநிதி ஸ்டாலினை இந்த வழக்குல அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுல ஆட்சி மேலிடம் விருப்பம் காட்டியதாகவும், அது மட்டும் இல்லாம அதிகாரிகளுக்கு இதுல எந்த தப்பும் நடக்கக்கூடாது அப்படின்னு உத்தரவிட்டதாகவும் தெரிகிறது. கைது நடவடிக்கையில தொய்வோ தோல்வியோ ஏற்படக்கூடாது அப்படின்னு ஆட்சி மேலிடத்துல இருந்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இப்ப இந்த பின்னணியில காலை 5:30 மணிக்கு நீலாங்கரையில இருக்கக்கூடிய உதயநிதி வீட்டு முன்பாக போலீஸ் குவிக்கப்படுது. அதே போல உதயநிதியை அரெஸ்ட் பண்ணக்கூடிய பொறுப்பு இணை ஆணையர் விஜயகுமாரிடம் ஒப்படைக்கப்படுகிறது. திட்டமிட்டபடி காவல்துறை உதயநிதி வீட்டுக்குள்ள நுழைந்து அவரை கைது பண்றதுக்கான பணியில ஈடுபடுறாங்க. அப்ப அங்க இருந்தவர்கள் ஒரு 10 மினிட்ஸ் டைம் கொடுங்க, 10 மினிட்ஸ் டைம் கொடுங்க அப்படின்னு நேரத்தை கடத்துறதுலயே குறியா இருந்ததாக சொல்றாங்க. எதுக்கு இந்த டைம் கேட்டுட்டே இருக்காங்க அப்படின்னா, இந்த அவகாசத்தை பயன்படுத்தி கட்சிக்காரங்களையும் முன்னாள் அமைச்சர்களையும் வரவழைத்து இந்த கைது நடவடிக்கையை தடுக்க உதயநிதி தரப்பு திட்டம் தீட்டியதாக தகவல் சொல்லப்படுகிறது. இந்த பிரச்சனைக்கு நடுவுல காலை 6:10 மணிக்கு சென்னை மாநகர காவல் ஆணையர் அமல்ராஜ் அவர்கள் தன்னுடைய அலுவலகமான போலீஸ் கமிஷனர் ஆபீஸுக்கு வரார். நீலாங்கரையில நிலவக்கூடிய சூழல் குறித்து அறிந்து கொள்கிறாரு. உடனடியாக பிற உயரதிகாரிகளோட அவர் ஆலோசனை நடத்துறாரு. சரியான பாதுகாப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை எடுத்த பிறகு உதயநிதியை கைது பண்ணலாம் அப்படிங்கிற முடிவு எடுக்கப்படுகிறது. அதனால காலை 9 மணி வரைக்கும் அவர் கைது செய்யப்படல. இந்த கேப்பை யூஸ் பண்ணிக்கிட்ட உதயநிதி தரப்பு கட்சிக்காரங்களை அதிக அளவுல வரவழைக்கிறாங்க. அதன் மூலமாக காவல்துறைக்கு குடைச்சல் கொடுக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து இந்த நடவடிக்கையை அவங்க மேற்கொண்டதாக சொல்லப்படுது. இப்ப வீட்டுக்கு வெளியில நிறைய திமுக காரங்க குவிகிறாங்க. அப்ப அவங்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையில வாக்குவாதம் எல்லாம் நடக்குது. வெளியில எப்படி அப்படின்னா, வீட்டுக்குள்ள உதயநிதி ஸ்டாலின் கழிவறைக்கு போவதாக சொல்லிவிட்டு போனதாகவும், சுமார் 1.25 மணி நேரம் அவர் பாத்ரூமை விட்டே வெளியில வரலன்னு கூறப்படுது. இப்படி இந்த அரசு நடவடிக்கை டிலே ஆகிட்டே இருந்ததுனால சென்னை மாநகர காவல் ஆணையர் அமல்ராஜே நீலாங்கரைக்கு போறாரு. அதன் பிறகு உதயநிதியை கைது செய்து அழைத்து செல்வதற்காக ஒரு வேனை கொண்டு வந்திருக்காங்க. அந்த வேனை வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போகணும் அப்படின்னு போலீஸ் ட்ரை பண்றாங்க. அப்ப அந்த வேனை உள்ள விடாம தடுக்கக்கூடிய பணியில திமுக ஈடுபடுறாங்க. எனவே வேறு வழியின்றி அவர்களை காவல்துறை அடிச்சு விரட்டுறாங்க. அதன் பிறகு ஆணையர் அமல்ராஜ் உதயநிதி வீட்டுக்குள்ள போறாரு. இப்ப மிச்சம் இருக்கக்கூடிய போலீஸ்க்கு வேற வழி இல்ல. கமிஷனரே வந்துட்டாரு, அவரே நேரடியாக களத்துல இறங்கிட்டாரு, அவரே உள்ள போயிட்டாரு. அப்படிங்கிறப்ப
மிச்சம் இருக்கக்கூடிய இணை ஆணையர், துணை ஆணையர் உள்ளிட்ட அதிகாரிகள் தொடங்கி காவலர்கள் வரை எல்லாருமே வந்து உள்ள போறாங்க. ஏன்னா வேற வழி இல்லை, கமிஷனரே வந்துட்டாரு அப்படிங்கறதுனால அவங்க எல்லாம் உள்ள போறாங்க. உள்ள போயிட்டு உதயநிதி அவர்களை வந்து கைது பண்றாங்க. இதுக்கு நடுவுல என்ன ஆகுது அப்படின்னா, உதயநிதியுடைய மனைவி கிருத்திகா, அதே போல முன்னாள் அமைச்சர் மாசு போன்றவர்கள்லாம் காவல்துறையினரோட உயரதிகாரிகளோட வாக்குவாதத்துல ஈடுபடுறாங்க. அதன் காரணமாகவும் டிலே ஆகுது. இதெல்லாம் அறிந்து கொண்ட பிறகுதான் வந்து கமிஷனரே நேரடியாக வருகிறார். அவர் வந்தவுடனே வந்து ஏற்கனவே இருந்த அதிகாரிகளால ஒன்றும் செய்ய முடியல. எனவே அவருடைய பின்னாடியே போக வேண்டிய சூழல் வந்து வந்துடுச்சு. இதுல இன்னொரு விஷயம் சொல்றாங்க, என்ன அப்படின்னா, இப்ப இங்க இருக்கவங்க எல்லாம் நமக்கு ஆதரவான அதிகாரிகள் தானே, இவங்கள்ட்ட பார்த்து பேசிக்கலாம். கடந்த 5 ஆண்டுகள் நம்ம ஆட்சியில இருந்தப்ப இவங்க எல்லாம் நம்ம கூட இணக்கமா இருந்திருக்காங்களே, அதனால இது நம்ம போலீஸ் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பழைய போலீஸ் தானே அப்படின்னு சொல்லி இந்த கைது நடவடிக்கையை எப்படியாவது தடுத்து விடலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்து உதயநிதி தரப்புக்கு இருந்ததாக கூறப்படுகிறது. அவருக்கு மட்டும் கிடையாது, முன்னாள் அமைச்சர்களான செந்தில் பாலாஜி, சேகர் பாபு ஆகியோரும் கூட அதே எண்ணத்தில் தான் இருந்ததாக சொல்றாங்க. ஆனா கமிஷனர் அமல்ராஜ் அங்க போன பிறகு இதெல்லாம் நடக்கல. உடனடியாக அவர் போறாரு, பிரச்சனை பண்றவங்க எல்லாம் வந்து அப்புறப்படுத்துறாங்க. அதன் பிறகு உதயநிதி கைது செய்யப்படுகிறார். கைது செய்யப்பட்டு அழைத்து செல்லப்படுகிறார். அப்ப தஞ்சாவூருக்கு அவரை கொண்டு போயிட்டு இருக்காங்க. வர்ற வழியில எல்லாம் பெரிய போராட்டம் நடந்ததை நம்ம காலையில இருந்து பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னொரு பக்கம் திமுகவுக்கு போட்டியா தாவேக்காவும் வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. இதுக்கிடையில வழக்கு வேற உயர்நீதிமன்றத்துக்கு போகுது. அங்க வந்து அவரை நீங்க கைது பண்ணாம விடுவிக்கணும், ரிமாண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு உத்தரவு போடுறாங்க. அது மட்டும் இல்ல, அந்த வழக்கு விசாரணை நடக்கும்போது காவல்துறையினரே சொல்றாங்க, எங்களுக்கு வந்து ரிமாண்ட் பண்ற எண்ணம் இல்லை, என்கொயரிக்காக தான் நாங்க கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. எது எப்படி இருந்தாலும் ஒரு எதிர்க்கட்சி தலைவரை காவல்துறை வெற்றிகரமாக கைது செய்து அழைத்து போயிருக்கிறாங்க அப்படிங்கிறத எப்படி பாக்குறாங்கன்னா, காவல்துறையில இருக்கிற வேற சில அதிகாரிகள் திமுக ஆதரவு நிலைப்பாட்டுல இன்னமும் இருக்கக்கூடிய ஆபீசர்ஸால இந்த விஷயம் நடக்கல, அப்படி இல்லாம நேர்மையாக இருக்கக்கூடிய அதிகாரிகளால தான் இப்போது இது நடந்திருக்கிறது. எனவே இதே மாதிரியான ஒரு நிலைமை தான் நம்மளுக்கும் வரும் அப்படிங்கிற அச்சம் செந்தில் பாலாஜி, சேகர் பாபு உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்களுக்கு இருப்பதாக தெரிகிறது. இது அவர்களுக்கெல்லாம் ஒரு வார்னிங் மாதிரி இருக்கு, எச்சரிக்கை மணி போல இந்த சம்பவம் நடந்திருக்கிறது அப்படின்னு காவல்துறையில இருக்கக்கூடிய உயரதிகாரிகள் எல்லாம் பேசிக்கிறத நம்மளால கேட்க முடிகிறது. இப்ப என்ன விஷயம் அப்படின்னா, இனிமேல் வந்து காவல்துறையில எல்லாருமே நமக்கு ஆதரவா இருப்பாங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாத்துக்கலாம், பேசிக்கலாம், நீதிமன்றத்துல போய் கூட நம்ம வந்து தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற நினப்புல இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், இவங்க எல்லாரும், அதாவது யார் யார் மேல எல்லாம் வழக்கு இருக்கோ அவங்க எல்லாம் வந்து தற்போது தங்களுடைய கட்சியின் முக்கிய நபரான உதயநிதி ஸ்டாலினையே காவல்துறை கைது பண்ணிட்டதுனால நமக்கு வந்து இனிமே தப்பிக்கிற வாய்ப்பெல்லாம் கிடைக்காது அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க வந்துட்டதாகவும் வந்து சொல்லப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இன்று காலை முதல் தற்போது வரை இந்த உதயநிதி ஸ்டாலின் கைது என்பது தமிழகம் முழுவதும் பெரிய பரபரப்பான செய்தியாக போயிட்டு இருக்கு. ஆனா அதே நேரத்துல இவரை கைது பண்ணுவதற்காக காவல்துறை வெல் ஆர்கனைஸ்டா அவங்க ஒர்க் பண்ணி இன்னைக்கு வந்து இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. இந்த வழக்கு தொடர்ந்து விசாரிக்கப்பட போகுது. இன்னைக்கு என்கொயரியோட ஒன்றும் முடிய போறது இல்லை. அதனால தொடர்ந்து அது விசாரணைக்கு நடக்கதான் போகுது. அப்படி நடக்கும்போது ஒருவேளை உதயநிதி ஸ்டாலின் மீது இருக்கக்கூடிய தவறுகள் உறுதி செய்யப்பட்டால் அதற்கான தண்டனை சட்டப்படி அவருக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அவரும் அதுதான் சொல்றாரு, நாங்க லீகலா வந்து ஃபேஸ் பண்ண தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. என்ன இருந்தாலும் காலையில 5:30 மணிக்கு தொடங்கி மணிக்கணக்குல காவல்துறையினர் காத்திருந்து பல்வேறு பிரச்சனைகளை சந்திச்சு கடைசியாக தங்களுடைய உயரதிகாரியே வந்து உதயநிதியை கைது பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. இதன் மூலமாக ஒரே ஒரு விஷயம்தான் வந்து காவல்துறை உணர்த்துவதாக முன்னாள் அதிகாரிகள் சில பேர் சொல்றாங்க. அது என்ன அப்படின்னா, நீங்கள் தவறாக ஏதாவது பேசினாலோ நடவடிக்கையில ஈடுபட்டாலோ உங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படும். அது மட்டும் கிடையாது, அந்த வழக்குல நீங்க கைதும் செய்யப்படுவீங்க, அது யாராக இருந்தாலும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங் மெசேஜை தமிழக காவல்துறையும் அரசாங்கமும் இந்த விவகாரம் மூலமாக தெரியப்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. நிவேதா. கவியரசன், நீங்க சொல்லும் போது தெரிவிச்சீங்க, கைது நடவடிக்கை பற்றி முன்பே அறிந்திருந்த திமுக தலைமை நிலைமையை சிக்கலாக்க முடிவு செய்து திமுக தொண்டர்களுக்கு தகவல் கொடுத்ததா தெரிவிச்சீங்க. எப்போது திமுக தொண்டர்களுக்கு அவர்கள் தகவல் தெரிவிக்கப்பட்டது?
எந்த நேரத்தில்? தொடர்ந்து இது பற்றி திமுக தொண்டர்கள் தரப்பில் என்ன சொல்லப்படுது? அதாவது அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, திமுக வந்து தமிழ்நாடு ஃபுல்லா வலுவாக கிளைகள் எல்லாம் வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சி. அது நமக்கு தெரியும். அதனால அங்கங்க அவங்களுக்கு வந்து ஆட்கள் இருக்கிறாங்க. லோக்கல்ல பொதுவா ஸ்டேஷன்ல வந்து அவங்களுக்கு பழக்கம் இருக்கும். எந்த கட்சியில இருக்கிறவரா இருந்தா கூட அவங்களுக்கு வந்து லோக்கல் ஸ்டேஷன்ல சில நட்புகள் இதெல்லாம் இருக்கும். அதனால வந்து அங்க இருந்து கூட தகவல்கள் வந்து லீக் ஆகி இருக்கலாம். இது பற்றின உண்மையான விஷயங்கள் என்ன நடந்தது அப்படிங்கிறது முழுமையாக இன்னும் வெளியில வரல. இருந்தாலும் கூட இதுதான் வாய்ப்பு. நம்ம இப்ப கடந்த காலங்களில் நிறைய பார்த்துருக்கிறோம். இப்ப ஸ்டேஷனுக்குள்ள இருக்கிற யாரோ ஒருவர் தான் வந்து அதை சொல்லியிருக்க முடியும். அதன் மூலமாக அங்க இருக்கிற தொண்டர்களுக்கு அது போய் அங்க இருக்கிற நிர்வாகிகளுக்கு போய் உடனடியாக இங்க சென்னைக்கு தகவல் சொல்லியிருப்பாங்க, நீலாங்கரைக்கு தகவல் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை கேட்ட உடனே என்ன விஷயம் அப்படின்னா, இவங்க வந்து நம்மளெல்லாம் ஒன்றும் கைது பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற எண்ணத்துல உதயநிதி தரப்பு இருந்ததாக சொல்லப்படுகிறது. ஒருவேளை அந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படின்னா நம்மளுடைய தொண்டர்களை வர வச்சு நம்ம வந்து அதை தடுத்துடலாம் அப்படிங்கிற எண்ணமும் அவர்களுக்கு இருந்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு காவல்துறை வந்து அவங்கள கைது பண்ணியிருக்கிறாங்க. இப்ப நீங்க கேட்ட மாதிரி தகவல் வந்து பர்ஃபெக்டா எத்தனை மணிக்கு போச்சு அப்படிங்கிற விவரம் வந்து நமக்கு இல்லை. ஏன்னா எஃப்ஐஆர் போட்டோடனே கொஞ்ச நேரத்திலேயே அங்க இருந்து வந்து லீக் ஆயிருந்திருக்கலாம். அதற்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்கு. காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய காவலர்கள் மட்டுமல்லாமல் அந்த உளவுத்துறையில் இருக்க காவல்துறையினர் கூட வந்து கட்சிக்காரங்களோட கொஞ்சம் இணக்கமாக இருப்பாங்க. ஏன்னா அப்பதான் வந்து அடுத்து நடக்கக்கூடிய தகவல்கள்லாம் நமக்கு கிடைக்கும், நம்ம பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது. அதே மாதிரி வந்து இந்த கட்சிக்காரங்களும் வந்து அவங்க மூலமா ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதும் இருப்பாங்க. ரெண்டு பேருமே வந்து ஒருவருக்கு ஒருவர் உதவியாக இருக்கிறத நம்ம பழைய காலங்களில் நிறைய பார்த்துட்டோம். அது எந்த அரசாங்கம் வந்தாலும் சரி, அங்க இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகிகளோ தொண்டர்களோ வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு சின்ன டைப் இருக்கும் அவங்களுக்கு. அதன் மூலமாக தான் இந்த விஷயம் வந்து லீக் ஆயிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அல்லது வந்து மேல இருக்கக்கூடிய திமுக ஆதரவு நிலைப்பாடு கொண்ட அதிகாரிகள் யாராவது கூட இது சொல்லியிருக்கலாம், அதற்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எது எப்படி இருந்தாலும் உதயநிதி மேல எஃப்ஐஆர் போடப்பட்டு அதுல 9 செக்ஷன்கள் போட்டு எல்லாமே வந்து அவங்க பண்ணிட்டாங்க. அதற்கான நடவடிக்கையை எடுப்பதற்காகத்தான் அவங்க வந்தாங்க. ஆனா அதை வந்து லேஸ்ல நடக்க விடாம என்னெல்லாம் செய்யணுமோ அந்த முயற்சிகள் எல்லாம் வந்து திமுக சார்பில் செய்யப்பட்டதாகவும் அதை உடைத்து தற்போது காவல்துறை அவரை கைது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்மளால பார்க்க முடிகிறது. நிவேதா, உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி கவியரசன். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.